ஆந்திரா ஸ்பெஷல் சுண்ணிப்பிண்டி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? 1 செகண்ட். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்க சப்போர்ட் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானதெல்லாம் பைத்தம் பருப்பும், கடலப்பருப்பு, துவரம் பருப்பு, அரிசி, வெட்டி வேறு ஆப்ஷனல் தான். அதுக்கு 1 கிலோ பைத்தம் பருப்பு எடுத்துக்கிட்டேன்னா 1/2 கிலோ கடலப்பருப்பு, துவரம் பருப்பு ஒரு 1 கப்பு, அதை விட கொஞ்சம் அரிசி எடுத்துக்கிட்டு இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப இதுவாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்ட பிறகு நான் ஃபோட்டோவில் கொடுக்குற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் அங்கேயே வாங்கிட்டு எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு நீங்கள் சோப்புக்கு பதிலாக இது யூஸ் பண்ணலாம். 100% வந்து ஃபேஸில் நாளாக க்ளோ கிடைக்கும். அதுக்கப்புறம் டார்க்னஸ் போகும், வெள்ளையாகலாம். மோஸ்ட்டாக வெள்ளையாக முடியாது, 50% வெள்ளையாகலாம். அதுக்கப்புறம் எரிப்பு, அரிச்சல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். நான் என்னுடைய பேபிக்கு 9 மந்த் பேபிக்கும் யூஸ் பண்ணுறேன். உங்கள் பேபிக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா கொஞ்சம் சேஃப்டி முக்கியம் இல்லை. நான் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் சோப்புக்கு பதில் இது வீக்லி 3 days ஆர் 4 days டைம் இருந்தால் வீக்லி ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இது போல் மோர் வீடியோஸ் பார்க்க என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் அடுத்தடுத்து ஆந்திரா ஸ்பெஷல் வீடியோலாம் உங்கள் பேச்சுக்கு என்னுடைய வீடியோ மறக்காமல் வந்துடும். கேட்டாட்டா, சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நோ ப்ரிசர்வேட்டிவ், நம்ம கையால் நம்மளே பண்ணுறது, அதனால் ஃபுல் சேஃப்டி இருக்கும்.